வெல்கம் டு செட்டில் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த பிக்சரை பார்க்கும்போது எல்லாத்துக்கும் என்ன நடக்கிறது, ஒரு தோனி அடுத்த வருஷம் சிஎஸ்கே டீம்ல விளையாட மாட்டாரா, ரிஷப் பண்ட் நடிக்க தோனியை ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் மைண்ட் வருது. ஸோ இதே தான் எல்லாத்துக்குமே மைண்ட் வருது. ஸோ நிறைய ரூமர்ஸ் வந்து பரவிட்டு இருக்கு, என்னதான் நடக்குது என்னதான் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நான் கம்ப்ளீட்டா நான் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ண மட்டும் பாருங்க, இதுல கம்ப்ளீட்டா வந்து அந்த உண்மை தெரிஞ்சிடும். ஸோ இதுமே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிருக்கேன். வீடியோக்குள்ள போகலாம். இந்த மாதிரி ரூமர்ஸ் வந்து பரவிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னா MS தோனியோட ஏஜ் ஃபேக்டர் தான். ஸோ MS தோனிக்கு பார்த்தீங்கன்னா 40 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. இன்னும் அவர் வந்து திருப்பி IPL கிரிக்கெட் விளையாடுவாரா, போன வருஷமே ஒரு கேப்டன் இருந்து வெளியே வந்தாரு. ஸோ இன்னுமே வந்து ஒரு IPL கிரிக்கெட் விளையாடுவாரு, விக்கெட் கீப்பர் விளையாடுவார், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பரவிட்டு இருக்கு. ஸோ இதனால தான் வந்து எல்லாருமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க, MS தோனிக்கு ஒரு பேக்கப் விக்கெட் கீப்பர் கண்டிப்பா வேணும். அது இந்தியன் கிரிக்கெட் டீம்ல கூட பாப்புலரான ஒரு விக்கெட் கீப்பர் கிடைச்சிட்டா CSK டீம் வந்து ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து பரவிட்டு இருக்குங்க. அது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே இன்னுமே தெரியாது. சோ இதை அவரை ரீப்ளேஸ் பண்றதுக்கு KL ராகுல் அவர் ரிஷப் பண்ட் யாரோ ஒருத்தர். சோ KL ராகுல் கூட நிறைய நியூஸ் வந்து நம்ம பார்த்திருக்கோம். அவர் RCB டீமுக்கு போறாரு, அவர் கர்நாடகா பிளேயர் தான், திருப்பி பழைய மாதிரி RCB டீமுக்கு போறாரு, அவர் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அவரை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் எல்லாம் பரவிட்டு இருக்கு. சோ என்னன்னு தெரியல, ரிஷப் பண்ட பத்தி ஏகப்பட்ட நியூஸ் வந்து பரவிட்டு இருக்கு. ஏன்னா MS தோனியோட அடுத்த ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லக்கூடிய ஒரு ரிஷப் பண்ட் தான். சோ அவரோட அட்டாக்கிங் ஸ்டைல் அண்ட் ஃபினிஷிங் ஸ்டைல், அவரோட பேட்டிங் ஸ்டைல் எல்லாமே பார்த்தா MS தோனி மாதிரி இருக்கும். அவரும் MS தோனி ஒரு ரோல் மாடலா வச்சிருக்காரு. சோ எல்லாமே பார்க்கும்போது MS தோனி டீம்லயே வந்து கடைசியா ரிஷப் பண்ட் வந்து இடம் பிடிப்பாரு அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. சோ நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அப்படி ரிஷப் பண்ட் வந்து CSK டீமுக்கு வந்தாலும் எந்த இடத்துல விளையாடுவாரு. சோ ஆல்ரெடி வந்து அங்க ஒரு கேப்டன் இருக்காரு, ருத்ராஜ் கைக்கர் கேப்டனா இருக்காரு, போன வருஷம் தான் அப்பாயிண்ட் பண்ணாங்க, நல்லா ஒரு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. சோ விக்கெட் கீப்பரே MS தோனி இருக்காரு. சோ ஒரு நியூஸ் நான் நல்லா தெரிஞ்சுக்காங்க, MS தோனி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல என்னோட கடைசி மேட்ச் வந்து சென்னையில தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப இன்னொரு வருஷம் கண்டிப்பா வந்து MS தோனி வந்து கண்டிப்பா விளையாடுவாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். சோ அந்த மாதிரி இருக்கும்போது ரிஷப் பண்ட் எப்படி 2 விக்கெட் கீப்பர்ஸ் எப்படி வந்து ஒரே டீமா விளையாட முடியும், இந்த மாதிரி ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் இருக்கு. அது மட்டும் நம்ம சப்போஸ் ரிஷப் பண்ட் வந்தாருன்னா கண்டிப்பா ஒரு கேப்டனா தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஆல்ரெடி ருத்ராஜ் கைக்வாட் கேப்டனா இருக்காரு. சோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. சோ ஏன் வந்து ரிஷப் பண்ட் பத்தி இவ்வளவு ஒரு பாப்புலரா எல்லாமே பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இவர் கண்டிப்பா ஒரு எக்ஸ் ஃபேக்டர் பிளேயர் கண்டிப்பா இந்தியன் கிரிக்கெட் டீம்ல. சோ ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், எக்ஸ்ப்ளோசிவான ஒரு பேட்ஸ்மேன், எந்த பொசிஷன்ல கொடுத்தாலும் ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணுவாரு. ஓப்பனிங் பேட்ஸ்மேனா இருந்தாலும் சரி, ஒன் டவுனா இருந்தாலும் சரி, பினிஷரா இருந்தாலும் சரி, எல்லா பொசிஷன்ஸும் விளையாடக்கூடியவர். அது இந்தியாவோட ஃபியூச்சர் ஸ்டார். அது மட்டும் இல்லாம இந்தியன் கிரிக்கெட் டீமோட ஃபியூச்சர் கேப்டனாகவும் இவரை வந்து எல்லாருமே கன்சிடர் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கிரேட்டஸ்ட் ஆஃப் கிரேட்டஸ்ட் கம்பேக் வந்து கொடுத்தாரு. ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி கார் ஆக்சிடென்ட் அடிபட்டு சோ யாருமே நினைச்சு பார்க்கல திரும்பி மீண்டு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கஷ்டத்தையும் தாண்டி மீண்டு வந்திருக்காரு. சோ அதெல்லாம் தாண்டி டெல்லி கேபிட்டல்ஸ் டீம் வந்து புதுசா இந்த வருஷம் டீமை கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் நியூஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். சோ மெயினா ரிக்கெட் பாண்டிங் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க கோச்ல இருந்து. சோ அவர் வந்து கிட்டத்தட்ட 5 வருஷமா ஒரு டெல்லி கேபிட்டல்ஸோட கோச்சா இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அதுவும் டெல்லி கேபிட்டல்ஸ் டீம் வந்து ஒரு டைட்டில் கூட அடிக்கல, ஒரு ஃபைனல் கூட ஒரே ஒரு டைம் தான் ஃபைனல் வந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபைனல் வர கிடையாது கடைசி 4-5 வருஷமா. சோ அதனால ரிக்கி பாண்டிங் வந்து எடுத்து தூக்கி இருக்காங்க கோச்ல இருந்து. சோ ரிக்கி பாண்டிங் ரிஷப் பண்ட்டுக்கு இருக்கிற பாண்டிங் வந்து வேற லெவல் பாண்டிங். நமக்கு உண்மையாவே சொல்ல போனா அது குட் அண்டர்ஸ்டாண்டிங் 2 பேருக்கு இடையில இருக்கும். சோ இதெல்லாம் தாண்டி சரவ் கங்குலியோட டீம் ஒரு மென்டரா இருக்காரு. சோ அடுத்த கோச் வந்து கண்டிப்பா சரவ் கங்குலியா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க டெல்லி கேபிட்டல்ஸ் டீம்ல. ஆனா சரவ் கங்குலி என்ன சொல்லியிருக்காரு ரிஷப் பண்ட் இந்த எக்ஸிட் பத்தி பார்க்கும்போது, கண்டிப்பா ரிஷப் பண்ட் இங்கதான் இருப்பாரு, அவர் கண்டிப்பா கேப்டனா தான் இருப்பாரு, எங்க டீமுக்கு ரிஷப் பண்ட் வந்து கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சரவ் கங்குலி சொல்லியிருக்காரு. சோ அதுதான் கண்டிப்பா நடக்க போகுது என்னையும் தெரிஞ்ச வரைக்குமே. ஏன்னா ரிஷப் பண்ட் மாதிரி ஒரு பிளேயரை வந்து ஆக்ஷனுக்குள்ள வெளியே விட்டுட்டோம்னா திருப்பி டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து ரிஷப் பண்ட் மாதிரி ஒரு பிளேயர் வந்து அவங்க திருப்பி வாங்கிட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ரிஷப் பண்ட் வெளியே விட்டாங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் டீம் வந்து என்னதான் பண்ணுவாங்க. அதாவது ஒரு விக்கெட் கீப்பர் இருக்க மாட்டாங்க. சோ போன ஒரு சீசன் அப்ப ரிஷப் பண்ட் வந்து இன்ஜுரினால உட்கார்ந்து இருந்தார், அவர் விளையாட முடியல. அப்ப அந்த டைம்ல எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க ஒரு விக்கெட் கீப்பருக்காக டெல்லி கேபிட்டல்ஸ். அப்படிப்பட்ட டெல்லி கேபிட்டல்ஸ் ரிஷப் பண்ட் கூட போறாங்க. என்ன தெரிஞ்ச வரைக்கும் இது வந்து கண்டிப்பா ரூமர்ஸா கூட இருக்கலாம், இது ரிப்போர்ட்ஸா பேசப்பட்டிருக்கலாம். என்ன தெரிஞ்ச வரைக்கும் டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து திருப்பியுமே வந்து ரிஷப் பண்ட் வந்து ரிட்டைன் பண்ணிதான் ஆவாங்க. அது கேப்டனுங்க. யோசிச்சு பாருங்க, கேப்டன் நம்ம வெளியே எடுத்துட்டா யாராவது டெல்லி கேபிட்டல்ஸ் கேப்டனா இருப்பாங்க, என்ன நடக்க போகுது. சோ கண்டிப்பா என்னைய பொறுத்த வரைக்குமே பாத்தீங்கன்னா கண்டிப்பா டெல்லி கேபிட்டல்ஸ் கேப்டனாகவும் இனி கொஞ்சம் வருஷம் கண்டிப்பா ரிஷப் பண்ட் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் இருப்பாரு. ஏன்னா அவர் ஏகப்பட்ட சாதனைகள் படிச்சிருக்காரு, ஒரு பிளேயரா இல்லாம
ஒரு கேப்டனாக ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் டீமுக்கு வந்து அவர் கொண்டு வந்திருக்காரு. அவர் இருந்தாலும் ஒரு டெல்லி கேபிட்டல்ஸ் டீம் ஒரு என்விரான்மெண்ட் வந்து எனர்ஜிக்கா இருக்கும், அதெல்லாம் ஒரு விஷயம் தான். நம்ம சிஎஸ்கே டீம் பத்தி பார்க்கும்போது எம்எஸ் தோனி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்னோட லாஸ்ட் மேட்ச் ஐபிஎல் வந்து கண்டிப்பா சிஎஸ்கேக்காக விளையாடக்கூடிய மேட்ச் வந்து சென்னையில தான் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி அது அமையும் தெரியல சோனில, இன்னும் ஒரு சென்னையில கடைசி மேட்ச் விளையாடல. ஸோ இதெல்லாம் நம்ம வச்சு பார்க்கும்போது இன்னொரு வருஷம் வந்து கண்டிப்பா வந்து என்னையும் தெரிஞ்ச வரைக்கும் எம்எஸ் தோனி வந்து விளையாடுவாரு கண்டிப்பா ஐபிஎல் விளையாடுவாரு. ஸோ அதனால ரிஷப் பண்ற ட்ரேட் வந்து கண்டிப்பா இம்பாசிபிள் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம கேப்டன் என்னைக்கும் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ருத்ராஜ் கைக்வாட் அங்க ஆல்ரெடி இருக்காரு. ஸோ ஒரு அடுத்த ஃபியூச்சர் ஸ்டார்னு சொல்லக்கூடிய ருத்ராஜ் கைக்வாட் கண்டிப்பா ரிஷப் பண்ட் உள்ள வந்தாருன்னா ஒரு ஃபீல்டரா தான் நிக்கணும் அடுத்த வருஷம். ஸோ அப்போ எம்எஸ் தோனி ஆல்ரெடி கீப்பரா இருப்பாரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பத்தி நம்ம யோசிக்கலாம். ஆனா இதெல்லாம் தாண்டி கிரிக்கெட்ல என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ அதுதான் நான் ஃபேக்டுங்க. ஏன்னா ஹார்திக் பாண்டியா குஜராத் டைட்டன்ஸ் வந்து யாருமே நினைக்கல ஒரு ஐபிஎல் ட்ராஃபி வின் பண்ணி கொடுத்த ஒரு கேப்டன் வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு ட்ரேட் பண்ணாங்க யாரோ ஒருத்தர் நினைச்சோம்னா யாருமே நினைக்கல. ஆனா அது ரோஹித் சர்மா வந்து கேப்டன் வந்து தூக்கி ஹார்திக் பாண்டியாவை கேப்டன் போட்டிருந்தாங்க போன வருஷம். ஸோ அதனால கிரிக்கெட் ஹிஸ்டரியில இன்னும் நிறைய நடந்திருக்கு, இன்னும் நடக்கலாம். ரிஷப் பண்ட் ட்ரேட் வந்து என்னைய தெரிஞ்ச வரைக்கும் ஒரு யங் பிளேயர். ஸோ கண்டிப்பா பாசிபிள் சான்ஸ் கிடையாது. நான் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நிர்வாகம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட கமெண்ட்ஸ் இருந்தா மறக்காம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது என்னைய பொறுத்த வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரிஷப் பண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ்ல இருப்பாரு, தோனி சிஎஸ்கே டீம்ல அடுத்த வருஷம் விளையாடுவாரு, ருத்ராஜ் கைக்வாட் தான் சிஎஸ்கே டீமோட கேப்டனா இருப்பாரு. ஸோ இதுதான் என்னோட ஒப்பீனியன். கண்டிப்பா இது தவிர வேற எதாவது சேஞ்சஸ் ஆனாலும் நடக்கலாம். ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும் என்ன அப்டேட்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி மெகா ஆக்ஷன் வேற வரப்போது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ என்னைய பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா இங்க ரிஷப் பண்ட்ல இருக்கக்கூடிய அந்த எக்ஸ் ஃபேக்டர் வந்து தான் இவ்வளோ தூரம் எல்லாத்தாலும் பேசப்படுது. ரிஷப் பண்ட் வந்து ஒரு நிமிஷத்துல ஒரு 10 மினிட்ஸ் ஒரு களத்துல இருந்தாலே ஒரு கேமோட மோட்டிவேஷனையும் வந்து மாத்திடுவார். ஆப்போசிட் டீம்ஸ்லயே வந்து பயப்படக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் அப்படின்னா அது கண்டிப்பா ரிஷப் பண்ட் தான். காபர் டெஸ்ட் மேட்ச் நம்ம பார்த்திருக்கோம். ஸோ ஏன் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் இப்படி ஒரு ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ஏன் சொல்றாங்க அப்படின்னா அவர் வந்து கடைசியா 2-3 சீசனை வந்து ஐபிஎல் ட்ராஃபி வந்து வின் பண்ணி கொடுக்கல. அது மட்டும் இல்லாம ஃபைனல் வந்து போகல, டீம் வந்து அதாவது செமிஃபைனல் கூட போல, அதாவது பிளே ஆஃப் டாப் 4 கூட டெல்லி கேபிட்டல்ஸ் ஃபினிஷ் பண்ணாததான் இதுக்கான காரணங்கள்லாம் இருக்கலாம். ஆனா இன்னும் வரக்கூடிய சீசன்ல டெல்லி கேபிட்டல்ஸ் டீம் வந்து கண்டிப்பா ரீச் ஆவாங்க. ஏன்னா அது மெகா ஆக்ஷன் நடக்க போகுது. மெகா ஆக்ஷன்ல ரிசர்வ் பண்ணிட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் குல்தீப் யாதவ், அக்ஷர் பட்டேல், ஸ்டப்ஸ் மெக்கர் இவங்க வச்சுதான் ஒரு டீம் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் ஃபார்ம் பண்ணுவாங்க. சிஎஸ்கே டீம் பொறுத்த வரைக்கும் தோனி அடுத்த வருஷம் விளையாடுவார். என்னை பொறுத்த வரைக்கும் தோனிக்கு ரீப்ளேஸ்மெண்டா யார் அப்படின்னு சொல்லி இனிமே வந்து ஒரு முடிவு கிடைக்கல. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் தோனிக்கு யார் வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அடுத்த வருஷம் கண்டிப்பா விளையாடுவாருங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன் கண்டிப்பா விளையாடுவாரு. டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ண மாட்டாங்க, ரிஷப் பண்ட் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்ம 2010 அப்ப நமக்கு தெரியும் ஏபி டிவிலியர்ஸ் ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஆர்சிபி தான். அவர் ஃபர்ஸ்ட் டெல்லி கேபிட்டல்ஸ்ல தான் இருந்திருக்காரு. அதாவது அப்ப டெல்லி டேட்டாபேஸ்ல இருந்திருக்காரு. அவரை ரிலீஸ் பண்ணாங்க. ரெஸ்ட் ஹிஸ்டரிங்க அதான் நான் சொல்லுவேன். கண்டிப்பா ரெஸ்ட் ஆஃப் ஹிஸ்டரி நம்ம பார்க்கும்போது டிவிலியர்ஸ் எவ்வளவு பெரிய ஒரு பிளேயரா வந்து ஃபார்ம் ஆயிருக்காரு அது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதனால அதே தப்ப வந்து திருப்பி டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. இந்த ரிஷப் மட்டும் ஒரு பேரை வெளியே விட்டுட்டு திருப்பி உள்ள எடுக்கிறது ரொம்ப 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 கஷ்டங்க. ஸோ இதுதான் என்னோட சஜஷன்ஸ். ஸோ உங்களோட கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. ஒவ்வொரு லைக்கும் நம்ம இந்த வீடியோக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா. ஸோ ஒவ்வொரு ஷேரிங் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அப்போதான் இந்த வீடியோ பற்றி எல்லாத்துக்கும் பாப்புலரான ஒரு விஷயங்கள் தெரிய வரும். ஸோ அதெல்லாம் தாண்டி எதுதான் உண்மையான விஷயம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே போய் ரீச் ஆகும். ஏன்னா ரூமர்ஸ்லாம் பரவிட்டு இருக்கு. ஸோ கமெண்ட்ஸ் இருந்தாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஒவ்வொரு கமெண்ட்ஸும் வந்து நம்ம இந்த வீடியோ வந்து க்ரோத் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும். அது மட்டும் நம்ம கிரிக்கெட் நாலேஜ் நமக்குள்ள ஏரியால வளரும். ஸோ அதெல்லாம் தாண்டி மறக்காம ஒரு விஷயம் பண்ணுங்க. இன்னும் சேனல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல கூட பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நோட்டிஃபிகேஷன்ஸோட வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ இதே மாதிரி வேறு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் நம்ம அடுத்த வீடியோ நம்ம சந்திப்போம். நவ் இட்ஸ் டைம் டு பை.